ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், குட், பெட்டர், பெஸ்ட், நெவர் லெட் இட் ரெஸ்ட் அன்டில் யுவர் குட் இஸ் பெட்டர் அண்ட் யுவர் பெட்டர் இஸ் பெஸ்ட். டிம் டன்கன். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற குட் பெட்டர் ஆகிற வரைக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற பெட்டர் பெஸ்ட் ஆகிற வரைக்கும், குட் பெட்டர் பெஸ்ட் இந்த 3 வார்த்தைக்கும் நம்ம ஓய்வே கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிம் டன்கன் சொல்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி தான், நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சிறந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை இன்னும் அதிகப்படுத்திக்கணும், அதை பெட்டர் ஆக்கணும், அதை பெஸ்ட் ஆக்கணும் அப்படின்ற முயற்சியில் நம்ம ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை நம்ம மிக திறமையாக செய்ய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ இந்த இடியமுடைய மீனிங் என்ன? இந்த ஸ்லைடு பாருங்கள். an unexpected event, a surprise, அதாவது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு சர்ப்ரைஸாக நம்மளுக்கு நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் நம்ம சொல்கிறது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அந்த எதிர்பாராத நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வாகவும் இருக்கலாம், ஒரு கவலை தரக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அதாவது போல்ட் ஃப்ரம் த ப்ளூனா தமிழில் திடீரென நடக்கும் எதிர்பாராத நிகழ்வு. திடீர்னு ஒன்று நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று நடந்துடும். அந்த விஷயத்தை நம்ம பேசும்பொழுது தான் நம்ம போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்ற இடியம்மை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்லைடு பாருங்கள். a news comes like a bolt from the blue means the news is completely unexpected and surprising. அதாவது ஏதாவது ஒரு செய்தி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா அதை தான் நம்ம போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். தி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் மே பி அ ஹாப்பி ஆர் அ சேட் ஒன். அந்த எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயம் அல்லது நியூஸ் அப்படின்றது ஒரு சந்தோஷமான நிகழ்வாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கவலையான ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். என்ன வியூவர்ஸ், போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்ற இடியமுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். மை ஃபாதர்ஸ் டிசிஷன் டு குவிட் ஃப்ரம் த ஜாப் இஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ ஃபார் மை ஃபேமிலி. அதாவது என்னுடைய அப்பா வேலையை விட்டுறது அப்படின்னு எடுத்த முடிவு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு செய்தியாக இருந்துச்சு, ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸுடைய பொருள். அதாவது அந்த குடும்பத்துடைய தலைவர், அந்த அப்பா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வேலையை விட்டுறதா முடிவு செஞ்சிட்ருக்காரு. அது அவங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான, ஒரு எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். சுனாமி கேம் ஆஸ் அ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அண்ட் டெஸ்ட்ராய்டு எவ்ரிதிங் அரவுண்ட் த சீஷோர். அதாவது சுனாமி ஒரு எதிர்பார்க்காம நிகழ்வாக நடந்து அந்த கடற்கரையில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். சுனாமி அப்படின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத, நினச்சி பார்க்காத, எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு நடந்துச்சு. அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்ற இடியமை யூஸ் பண்ணி சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மை பிரதர்ஸ் கிஃப்ட் இஸ் லைக் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. என்னுடைய சகோதரருடைய பரிசு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்ற இடியமுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும்.
இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இங்கே நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் உங்களுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேச பேச தான் இங்கிலீஷ் வரும். இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.